ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வே பவந்து சுக்கினக, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்க பாத் பவேத். அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க, அனைவரும் நோயற்று வாழ்க, அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும், ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தசகம் 22 பாராயணம் பண்ணோம். அதில் இன்னைக்கு ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை புரட்டாசி அன்று இறைவனோட திருநாம மகிமை பற்றின இந்த தசகம் ரொம்ப ரொம்ப விசேஷம். விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணிட்டு, துளசி மாலை சாத்திட்டு, சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணிட்டு, விஷ்ணு சகஸ்ரநாமம் சேவிச்சிட்டு இந்த தசகத்தையும் சேவிக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியமாக இருந்தது. இந்த தசகத்தை ஆரம்பிக்கும் போது பட்டத்திரிகள் இறைவனோட, குறிப்பாக நாராயணனோட திருநாம மகிமையை தான் சொல்கிறாரு. அதை ஆரம்பிக்கிறாரு. குருவாயூரப்பா முன்னொரு காலத்தில் அஜாமிளன் ஒரு அந்தணன் வாழ்ந்து வந்தான். அவன் வைதிக கர்மாக்களை ரொம்ப சிறப்பட செய்து வந்தான். அவன் ஒரு பெண்ணை மணந்து தன்னோட மனைவியோட இல்லற தர்மத்தை கடைபிடிச்சு வாழ்ந்து வந்தான். அவன் தன்னோட அப்பாவோட சொல் பேச்சு கேட்டும் அவன் வாழ்ந்து வந்தான். அப்படிப்பட்ட அவன் தான் தந்தை சொல் கேட்டு அவர் ஹோமத்துக்காகவும் யாகத்துக்காகவும் அக்னிஹோத்திரத்துக்காகவும் விறகுகள் சேகரிக்க காட்டுக்கு போனான். அப்படி போன இடத்துல ஒரு ஒழுக்கமற்ற துர்நடத்தை கொண்ட ஒரு பெண்ணை பார்க்குறான். புலநடக்கம் மிகுந்த அவன்தான் தன்னோட தர்மத்தெல்லாம் விட்டு அதர்ம வழியில் அந்த பெண்ணோட சேர்ந்து அவன் வாழ ஆரம்பிச்சான். தன்னோட மனைவியை மறந்து, வீட்டை மறந்து, தர்மத்தை மறந்து, தந்தை தாய் உற்றார்கள் எல்லாத்தையும் மறந்து, கடைசியா தான் அந்தணன்கிறதையும் மறந்து அதர்ம வழியை அவன் கடைபிடிக்க ஆரம்பிச்சான். அந்த பெண்ணோட சேர்ந்து 10 குழந்தைகள் அவன் பெற்றெடுத்தான். அதுல 10வது குழந்தைக்கு அவன் நாராயணன்னு பேர் சூட்டினான். இப்படி அவன் வாழ்ந்து வரும்போது அவனுக்கு வயசு 80 கடந்துச்சு. அவனுக்கு அந்திம காலமும் வந்துச்சு. அவனோட பிராணன் போகும் நேரமும் வந்துச்சு. அந்த நேரத்துல அவன் கண் முன்னாடி யமதூதர்கள் தெரிஞ்சாங்க. இப்போ யமதூதர்கள், அதான் கிங்கரர்கள் தோன்றினாங்க இல்லையா, அவங்களோட தோற்றமே அஜாமிலனுக்கு பயத்தை கொடுத்துச்சு. அந்த பயம் காரணமாக அவன் நாராயணா அப்படின்னு சொல்லி தன்னோட 10வது குழந்தை, அந்த 10வது குழந்தை மேலதான் அவன் ரொம்ப பாசம் வச்சிருந்தான், அவனை கூப்பிட்டான். அவன் கூப்பிட்ட உடனே யமதூதர்கள் அவன் மேல பாசக்கயிறு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அப்படி போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா 4 கரங்களோட, நீலவண்ண மேனியோட, பீதாம்பர உடை உடுத்தி, சங்க சக்கரங்களோட குருவாயூரப்பா உங்க வடிவத்துல விஷ்ணு தூதர்கள் அங்க வந்தாங்க. ஏன்னா நாராயணான்ற நாமும் கேட்டுருச்சு இல்லையா, அவங்க வந்தாங்க. அவங்க வந்து யம தூதர்களை அஜாமிலனோட உயிரை எடுக்க விடாம தடுத்தாங்க. அப்போ யம தூதர்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. என்ன விஷ்ணு தூதர்களே, நான் என்னோட கடமையை தான் செய்ய வந்திருக்கேன். இப்போ இந்த பாவி அஜாமிலனோட உயிரை எடுக்க வந்திருக்கேன். அவனோட பிராணன் போற நேரம் இது. இந்த நேரத்துல அவனை நாங்க கூட்டிட்டு போக வந்திருக்கோம். ஏன் எங்களை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு தூதர்கள் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்போ விஷ்ணு தூதர்கள் இவன் வந்து நாராயணா அப்படின்னு கூப்பிட்டான் இல்லையா, அப்போ நாராயணா தான் எங்களை இவனை அழைச்சிட்டு வரும்படி அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போ யம தூதர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி விஷ்ணு தூதர்களே, எங்களோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இவன் பாவி, இவன் நிறைய அதர்ம காரியங்கள் பண்ணியிருக்கான். எவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கான்னா அவ்வளோ வருஷம் அவனோட தண்டனை இருக்கு. இப்படி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு போது நீங்க எப்படி இதை தடுக்கலாம் அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் கிட்ட கேட்குறாங்க. அப்போ விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, பிராயச்சித்தம்னு ஒன்று செஞ்சதுக்கு அப்புறம் தண்டனைன்னு ஒன்று இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பிராயச்சித்தம்னு சொல்றது நாராயணா அப்படின்னு அஜாமிலன் கூப்பிட்டதை தான். தண்டனை கொடுக்கணும் இல்லையா அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க யம தூதர்கள். விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, இல்ல, அவன் நாராயணான்னு கூப்பிட்ட அந்த ஒரு நேரத்துல அவன் செஞ்ச பாவங்கள் எல்லாமே பிராயச்சித்தமா கழிஞ்சிருச்சு. அதனால அவனுக்கு நீங்க யமலோகம் கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க. இப்பவும் யம தூதர்கள் விடல. ஒரு சாமானிய மனிதன் என்ன கேள்வியெல்லாம் கேட்பானோ அதே தான் கேட்குறாங்க. சரி, அவன் பிராயச்சித்தம் செஞ்சான்னு சொன்னீங்க, அவன் நாராயணான்னு கூப்பிட்டான்னு சொல்றீங்க. ஆனா நாராயணான்னு கூப்பிட்டதுனால அவன் பல வருடங்கள் செஞ்ச பாவம் போகுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க,
ஒரு இருட்டா ஒரு அறை இருக்கு. அது பல வருஷமா இருள் அடைஞ்சு கிடக்கு. அந்த அறையில ஒரு சின்ன விளக்கு கொண்டு வந்து ஏத்துறாங்க. அப்போ அந்த விளக்கு என்ன சொல்லும்? இது பல வருஷமா இருள் அடைஞ்சு கிடக்கு, நான் வந்து பல வருஷம் கழிச்சு தான் ஒளி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுமா? இல்ல இல்ல, ஒரு சின்ன விளக்கு ஏத்தின உடனே அந்த அறையில எப்படி வெளிச்சம் வருதோ அதே மாதிரி எவ்வளோ வருஷங்கள் பாவம் பண்ணாலுமே அந்த பாவமெல்லாம் நாராயணா அப்படின்னு சொன்ன உடனேயே மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படின்னா இந்த நாராயணான்னு சொல்றானே, அப்ப அந்த பாவம் கழியுதுன்னு சொல்றீங்க. பாவம் கழியுதுன்னா அவன் திரும்பி திரும்பி பாவம் பண்ண மாட்டானா அப்படின்னு யமதூதர்கள் கேட்குறாங்க. அதுக்கு விஷ்ணு தூதர்கள் பதில் சொல்றாங்க, ஸ்மிருதியிலையும் ஸ்ருதியிலையும் வேதங்கள்லையும் சொல்லப்படுற விரத முறைகள்ல நாம இருந்து நம்மளோட பாவங்களை போக்குனா நம்மளோட பாவங்கள் மட்டும்தான் போகும். ஆனா மனசுல அதுக்குரிய அந்த தடங்கள் கண்டிப்பா இருக்கும். அந்த தடங்கள்னால மறுபடியும் பாவங்கள் செல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா நாராயணா அப்படிங்கிற ஒரு நாமம் சொன்னா பாவங்களும் போயிடும், அந்த மனசும் தூய்மையாயிடும். இனிமே பாவம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே தோன்றாது. அந்த தடயமே இல்லாம அழிஞ்சு போயிடும். அதனால நாராயணான்னு சொன்னா அந்த வாசனை கூட, அதாவது அந்த கெட்டதோட வாசனை கூட எவங்கிட்டையும் இருக்காது. அதுதான் நாராயணா அப்படிங்கிற நாமத்தோட மகிமை அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதெல்லாம் சரிதான். இப்போ அவன் நாராயணான்னு தெரிஞ்சா சொன்னா? அவன் அவனோட 10வது குழந்தைய கூப்பிட்டான். அப்போ தெரிஞ்சு சொன்னாதான் அந்த புண்ணியம்லாம் வரும், அவன் வந்து மோட்சம் போலாம். அவன் தெரியாம சொன்னான், அதுவும் ஒரு தடவை தான் சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க யமதூதர்கள். அப்போ விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க, தெரிஞ்சு ஒரு தடவை சொன்னாலும் தெரியாம பல தடவை சொன்னாலும் சொன்ன வார்த்தை சொன்னதுதான். அதாவது பல வருஷங்க பாவங்களும் ஒரு தடவை நாராயணான்னு சொன்னா போயிடும். அது எப்படின்னா, இப்போ ஒரு தீ அப்படின்னு இருக்கு. அந்த தீ வந்து ஒரு விறகுல வச்சோம்னா பட்டுன்னு அது எரிஞ்சு எவ்வளோ விறகா இருந்தாலும் அதை அழிச்சிரும் இல்லையா? அதே மாதிரி நாராயணான்னு ஒரு தடவை சொன்னா போதும், அது எவ்வளோ வருஷ பாவமா இருந்தாலும் அதை போக்கிடும். அதனால ஒரு தடவை சொன்னாலே போதும் அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க. இன்னொரு கேள்வி கேட்டாங்க இல்லையா யம தூதர்கள்? என்ன கேட்டாங்க அப்படின்னா, நாராயணான்னு அவன் 10வது பிள்ளை தானே கூப்பிட்டான் அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்றாங்க விஷ்ணு தூதர்கள், நாராயணா அவன் 10வது பிள்ளை தான் கூப்பிட்டான், அவன் கடவுள் நினைச்சு செய்யல. ஆனா இப்போ நீங்க ஒரு நோய்க்கு மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது தெரிஞ்சு எடுத்தாலும் தெரியாம எடுத்தாலும் ஒரே உபயோகம் தானே. இப்போ மருந்துன்னு தெரிஞ்சு சாப்பிட்றவங்களுக்கும் அது வந்து பலன் கொடுக்கும், மருந்துன்னு தெரியாம ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அதை ஏதோ ஒரு இதில் ஒழிச்சு வச்சு கொடுப்பாங்க, அப்படின்னாலும் அது பலன் கொடுக்கும் இல்லையா? இது கால்பால், இது வந்து ஏதோ மெடிசன் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மருந்தை எடுக்கிறோம். அப்போ தெரிஞ்சாலும் பலன் கொடுக்கும், தெரியாமல் அந்த மருந்து பேரே தெரியாமல் மஞ்சள் மாத்திரை சிவப்பு மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம், அப்படி தெரியாமல் எடுத்தாலும் பலன் கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி நாராயணா அப்படிங்கிற நாமம் நீ தெரிஞ்சு சொன்னாலும் பலன் கொடுக்கும், தெரியாமல் சொன்னாலும் பலன் கொடுக்கும். இதுதான் நாராயண நாமத்தின் மகிமை அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு தூதர்கள் இப்போ எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்க. யம தூதர்கள்னால எதுவுமே சொல்ல முடியல, உடனே மறைஞ்சிட்டாங்க. இப்போ விஷ்ணு தூதர்கள் அவங்களும் அந்த உயிரை எடுக்கிற அந்த இதுல இருந்து காப்பாத்திட்டு அவங்களும் மறைஞ்சிட்டாங்க. இப்போ அஜாமிலன் யோசிக்கிறான், தான் முன்னாடி மரணத்தையும் பார்த்தான், தான் முன்னாடி யம தூதர்கள் வந்ததையும் பார்த்தான், தான் ஒரு தடவை நாராயணான்னு கூப்பிட்டதுனால காப்பாற்றப்பட்டதையும் கண்முன்னே பார்த்தான். இதை பார்த்த அவனுக்கு ஒரு தடவை நம்ம நாராயணன் சொன்னதுனாலே எவ்வளோ பெரிய பலன் கிடைச்சிது, நம்ம வாழ்க்கை பூரா சொன்னா நமக்கு நிஜமாவே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நம்ம திருந்தி வாழணும்னு சொல்லிட்டு அவ கங்கை கரைக்கு போய், குருவாயூரப்பா உங்களோட நினைவாகவே வாழ்ந்து கடைசியில அதே விஷ்ணு தூதர்களே வந்து அவனை அழைச்சிட்டு போனாங்க. இந்த நாராயண அந்த நாமத்தோட மகிமை அவன் தெரியாம சொல்லியிருந்தாலும் பின்னாடி அவன் முன்னாடி செஞ்ச புண்ணிய அந்த பலனால், அதாவது அந்தனா பிறந்து கொஞ்ச நாள் வந்து அந்த தர்மத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் இல்லையா, அந்த கர்மத்தினால அவனுக்கு நாராயணா அப்படிங்கிற பேர் வைக்கிறது அவன் குழந்தைக்கு வந்தது. அந்த அந்திம ஸ்மிருதியிலையும் அவனுக்கு அந்த புண்ணிய பலத்தினால தான் நாராயணான்னு கூப்பிடுறதுக்கே வந்தது. இல்லாட்டி முழுசா பாவம் பண்ணவங்களுக்கு அந்த கடைசி காலத்துல இறைவனோட பேரை சொல்றதுக்கு கூட ஞாபகம் இருக்காது, ஸ்மிருதி இருக்காது. ஆனா இந்த அஜாமிலனுக்கு முன்னாடி அந்தனா வாழ்ந்து மனைவி கூட நல்ல இல்லறம் நடத்தி தந்தை சொல் கேட்டதுனால தான் அந்த கடைசி நேரத்துல கூட அவனுக்கு நாராயணா அப்படின்னு கூப்பிடணும், அதுவும் தான் மகனை கூப்பிடணும், அந்த மகனுக்கு அந்த பேர் வச்சது நாராயணான்ற புண்ணியத்தினாலையும் அதை கூப்பிடணும்னு தெரிஞ்சு அவன் கூப்பிட்டதுனால தான் அவனுக்கு பின்னாடி மோட்சமே கிடைச்சது. இதுதான் இந்த நாராயண நாமத்தோட மகிமை அப்படின்னு பட்டதிரிகள்
இந்த தசகத்துல சொல்றாரு. கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதோட பலனா இந்த யம தூதர்கள் போய் யமன் கிட்ட சொன்னாங்களாம், இந்த மாதிரி நாங்க போனோம், அஜாமிலன் ஒருத்தனை பாவி அவனோட உயிர் எடுக்க போனோம், ஆனா அவன் நாராயணான்னு சொன்னதுனால விஷ்ணு தூதர்கள் வந்து தடுத்துட்டாங்க, அதனால நாங்க அவனோட உயிர் கொண்டு வரலன்னு சொல்லும்போது யமன் சொன்னாராம், பக்தர்கள் அடியவர்கள் அவங்க கிட்ட நம்ம போகவே கூடாது, அவங்க விஷ்ணு தூதர்கள் தான் வந்து அவங்கள பார்த்துப்பாங்க, நீங்க இனிமே பக்தர்கள் அடியவர்களா இருந்தா அவங்க பக்கமே போகாதீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணாராம் யமன். அதனால யாரெல்லாம் வந்து பக்தரா அடியவரா, அதுவும் பக்தருக்கு பக்தரா இருக்காங்களோ, அவங்க பக்தருக்கு பக்தர்னா நாராயணுக்கு ஒரு பக்தர் இருப்பாங்க, அந்த பக்தருக்கு அடியவரா இருப்பாங்க, அப்படியெல்லாம் இருக்கிறவங்க கிட்ட பக்கத்துல கூட போயிடாதீங்க அப்படின்னு யமன் சொல்லியிருக்காரு. அதனால அந்த மாதிரி காக்கிறவர் தான் அந்த நாராயணன். நாராயணா, இந்த மாதிரி குருவாயூரப்பா இந்த மாதிரி நீ உயிர்களை காக்கிறியே, அதே மாதிரி என்னோட நோயையும் நீக்கி என்னையும் காத்தரலும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள். ரொம்ப அருமையான தசகம், ரொம்ப அருமையான மெசேஜ் வந்து இந்த பாகவதத்துல இந்த புராணம் அஜாமில புராணம். நல்லா வாழ்ந்த ஒருவன் கெட்டதுலயும் போக வாய்ப்பு இருக்கு, ஆனா அதுல இருந்து மீளவும் வாய்ப்பு இருக்கு, அதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு தருவாரு, அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டா கடைசி நாம அவரோட திருவடியை அடையலாம்னு சொல்லி கொடுக்கறதா இந்த கதை. இத்துடன் இந்த தசகம் முடிகிறது. குருவாயூரப்பா சரணம். வசுதே வசுதம் தேவம் கம்சச்சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.